நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, பொதுவாக தமிழ் சினிமாவில் இந்த கிராமியம் சார்ந்த கிராமிய விஷயங்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய, கிராமிய மக்களுடைய வாழ்க்கை முறையில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய விஷயத்தை பிரதானப்படுத்தி சினிமாக்கள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி சினிமாக்களை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் எண்ணிக்கை நகர்ப்புறங்களில் கூட இருக்கு. கிராமத்தில் மட்டும் இல்லை, கிராமம் சார்ந்த திரைப்படங்களை பார்ப்பதற்கு நகர்ப்புறங்களில் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்கு. இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நிறைய நேரங்களில் கிராமியம் சார்ந்த பின்னணியில் படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நகர்ப்புறத்தை நோக்கி வரும்பொழுது சில நம்பகத்தன்மையற்ற விஷயங்களை மக்கள் புறக்கணிக்கிறார்கள். சில நம்ப வேண்டிய நம்பகத்தரமான விஷயங்களை கொண்டாடவும் செய்கிறார்கள். இது சினிமா நடக்கக்கூடிய யதார்த்தமான உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சினிமாவை தான் இன்னைக்கு நம்ம விமர்சனம் பண்ண போகிறோம். மாசாணி பிக்சர்ஸ்க்காக ராஜசேகர் தயாரித்திருக்கக்கூடிய நீங்கள் நினைச்சதா வடம் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ப்ராக்யூரமைண்ட் AI புத்திசாலியான தானியங்கி செயல்பாடுகள் மற்றும் நேரடி தகவல்களுடன் கொள்முதல் செயல்முறையை மாற்றுகிறது. AI சலுகை பகுப்பாய்வு முதல் சந்தை நுண்ணறிவு வரை ப்ராக்யூர்மைண்ட் AI குழுக்களுக்கு விரைவாகவும் புத்திசாலியாகவும் நம்பிக்கையுடன் முடிவுகள் எடுக்க உதவுகிறது. வடம் இந்த பெயரை கேட்டவனையே ஒரு தேரை இழுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கயிறு, அதான் வடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த படத்தினுடைய மிக பிரதானமான நாட்டே இந்த வடம் தான். என்னன்னா, இந்த மஞ்சு விரட்டு மாடு பிடி திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டில் மாட்டை ஒரு வாடிவாசல் வழியாக திறந்து விடுவாங்க, மாடு வரும், அடக்குவாங்க வீரர்கள். இது யதார்த்தம். ஆனால் ஒரு கயிறு கட்டி சென்டர் பாயிண்டில் விட்டுட்டு அந்த மாடை சுற்றி அதை அந்த கோட்டையை விட்டு அந்த கோட்டை விட்டு வெளியேறாது மாடு. ஆனால் அந்த மாடை நம்ம அடக்கணும். ஸோ இதுதான் மாடு பிடி போட்டி அப்படிங்கிற மாதிரி பல மதுரையினுடைய சுற்றுப்புற பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு பொங்கலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு. இது ரெகுலராக நடந்துகிட்டு இருக்க விஷயம்தான். இதை பிரதானமாக வைத்து கொண்டு அந்த வடம் அப்படிங்கிற பெயரை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்திலே நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கிளப்பி இருக்கிறாங்க இந்த படக்குழுவினர். படத்துடைய கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. நல்ல மழை அடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு மாட்டினுடைய சத்தம் கேட்குது. ஸோ மாடு பிரசவத்திற்கு தயாராகிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் அந்த பிரசவத்துக்காக மழையிலேயே கண்ணு ஈனுது. 2 காளை கண்ணுகளை ஈன்றுகிறது அந்த மாடு. ஸோ இந்த மாட்டுக்கு சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தா நட்டி நட்ராஜ். அவர் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க மனிதர். அந்த பகுதியில் சுற்றுப்புற பகுதிகள் நடக்கக்கூடிய மஞ்சு விரட்டில் தன்னுடைய காளைகளை அனுப்பி மிகப்பெரிய அளவுக்கு தான் செல்வாக்கு மிக்கவர். அந்த மாடு தான் ஜெயிக்கும். அந்த காளை ஜெயிக்கிறது இவருக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயமா பார்ப்பார். அப்படி இந்த நேரத்தில் அந்த கன்று ஈனுது இல்லையா, அந்த 2 கன்றுகளும் காளை கன்றுகளாக இருக்கிறப்ப பெரிய சந்தோஷம் அவருக்கு. இந்த கன்றுகளை ஈனும் பொழுது ஃபுல்லாக அதை பிரசவம் பார்க்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த். ஸோ முனிஷ்காந்த் என்ன சொல்கிறாரு, மாப்பிள்ளை உங்களுக்கு 2மே காளை கண்ணுங்களாக கிடச்சிருக்கு, இது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே தான் கதையை ஸ்டார்ட் ஆகுது. ஏதோ வித்தியாசமாக சொல்ல போகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம சீட் நுனைக்கு உட்காந்துக்கிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். 2 கண்ணுக்குட்டிகளில் ஒரு கண்ணுக்குட்டிக்கு கண்ணு இல்லை. ஸோ கண் பார்வை இல்லை அப்படின்னோடனே இந்த கண்ணை நீங்கள் அடிமாட்டுக்கு அனுப்பிடுங்க, பட்டிக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டி நட்ராஜ் சொல்கிறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க, பாவம் பால்குடி மறக்காத ஒரு கண்ணுக்குட்டி, காலக்கண்ணுக்குட்டி, இதை ஏன் அனுப்பணும், கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தான் அனுப்பலாமே. இல்லை வேண்டாம், இதை இதுக்கு அனுப்பிடுங்க, கசாப்புக்கு அனுப்பிடுங்கன்ற மாதிரி அவர் அனுப்பி விடுறார். ஸோ இப்படி அனுப்பப்படக்கூடிய மாடுகளை எல்லாம் காப்பாற்றி கோசாலையில் வைத்து பராமரிக்கிற வேலை யார் செய்கிறார் பார்த்தா அவர் ஆடுகளம் நரேன் பண்ணுறார். ஆடுகளம் நரேன் இந்த மாதிரி மாடுகளை கடத்திட்டு போகிற இடத்துல எல்லை செக் போஸ்ட்டில் அந்த மாடுகள்லாம் போலீஸ் உதவியோட காப்பாற்றி தன்னுடைய கோசாலையில் வச்சு பராமரிக்கிறார். அப்படி நட்டி நட்ராஜ் மூலமாக அனுப்பக்கூடிய மாடுகளை தடுத்து நிறுத்தும் பொழுது இந்த கண்ணுக்குட்டி கிடைக்குது. ஸோ இந்த கண்ணுக்குட்டியை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறார். நரேனுடைய பையன் என்ன பண்ணுறார், இந்த கண்ணுக்குட்டி நம்மளே வச்சுக்கலாம்ப்பா, கோசாலையில் அனுப்ப வேணாம், குட்டியாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு அதை பராமரிக்க ஆரம்பிக்கிறார். அந்த கண் பார்வை இல்லாத அந்த கண்ணுக்குட்டிக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஜல்லிக்கட்டு காளையாக உருவாக்குறதுக்கு தயாராக ஆகுது அந்த மாடும். ஸோ இப்போ என்ன ஆயிடுது, சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கதை. பரவாயில்லடாப்பா, அதுக்கு பேர் பாண்டிமுனி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ பாண்டிமுனி வளர்ந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளையாக அந்த சுற்று வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பெரிய டெரராக வளர ஆரம்பிச்சிருந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகிடுதுன்னா, கதை அப்படியே வளர்ந்துருக்கு இல்லையா, அங்கே தான் ஒவ்வொரு நாளும் ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வர்ற மாதிரி நம்மளுடைய விமலை காட்டுறாங்க. விமலை நீதிமன்றத்திலேயே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு டீம் அவரை கொலை பண்ணுறதுக்கு.
ஏன்டா கொலை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா விமல் மேலே ஒரு குற்றச்சாட்டு, கொலை குற்றச்சாட்டு. அந்த கொலை குற்றச்சாட்டு கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக தான் அவர் ஒவ்வொரு நாளும் வந்து ஜாமீன் கையெழுத்து போட்டுட்டு ஜாமீனில் இருக்கார். அவர் ஒவ்வொரு நாளும் போலீஸில் போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டு இருக்கார். ஸோ இவர் ஏன்டா கொலை பண்ணார், யாரடா கொலை பண்ணார், என்னத்துக்காகடா இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இதுலேயும் வந்து அவரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு ஹீரோயினை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து துரத்தி நம்மளுடைய விமலை லவ் பண்ணுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவங்க வீட்டில் ஒரு காளை இருக்குது, அந்த காளைக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு விமல் கிட்ட கேட்டவுடனே ஸோ விமல் நார்மலாகவே வந்து லவ்வை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவன் அந்த காளைக்கு ட்ரைனிங் கொடுக்கவும் தயாராகிறார். இப்போ காதல் மலர ஆரம்பிச்சிடுச்சா? ஸோ காதல் மலர ஆரம்பித்த பிறகு இவங்க 2 பேரும் படித்துறையில் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இதுக்கு மத்தியில் அவருடைய ஏற்கனவே ஒரு டீம் வந்து இவரை வந்து போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு தயாராகுது. ஏன் போட்டு தள்ளுறதுக்கு தயாராகுதுன்னா, அதில் சம்மந்தப்பட்ட ஒரு வயதான பெரியவர் தன்னுடைய பையன் கஞ்சா வழக்கில் போலீஸில் மாட்டிக்க அதுக்கு சாட்சி சொல்லி அந்த பையனை ஜெயிலில் இருந்து அந்த போலீஸ் நிலையத்திலேருந்து வெளியே அழைச்சிட்டு வரதுக்கு நம்ம ஆடுகளம் நரேன் விமலுடைய அப்பா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார். தவறு செஞ்சால் என் பையனை அதை வந்து வெட்டி போட்டுருண்டா அப்படின்னு சொல்கிறப்ப நீ வந்து செய்யலைல்ல, அப்போ உன் பையனை வந்து என் பையன் இறந்த மாதிரி, ஏன்னா அந்த கேஸுக்கு பிறகு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பிறகு அந்த பையன் இறந்து போயிடுவான், அதனால் என் பையன் இழந்த சோகத்தை உனக்கு நான் தரணும், அதனால் உன் பையனை கொண்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூலி ஆட்கள்லாம் தேடிட்டு வரும்போது மதுசூதன ராவ் கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகிடுது, விமலுக்கு இன்னொரு போட்டி ஆகிடுச்சு போட்டு தள்ளுறதுக்கு. இப்போ இந்த நேரத்தில் தான் கதாநாயகி வந்து சனாஸ் காஸ்டி வந்து என்ன பண்ணுறாங்க, சனாஸ் காஸ்டி வந்து தன்னுடைய காளைக்கு ட்ரைனிங் கொடுக்க வந்து காதல் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இவர் வந்து அந்த படித்துறைக்கு வராங்க. ஸோ ராத்திரி நேரம். ஸோ உள்ளே வரும்போது இவர் அட்டாக் பண்ணுறாங்க. யார், மதுசூதன் ராவுடைய டீம் வந்து அட்டாக் பண்ணுது அவரை கொலை பண்ணுறதுக்கு. அந்த கொலை பண்ணுறதுக்கு தயாராகிற நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, சனாஸ் காஸ்டி தன்னுடைய காளை மாட்டை விட்டு அவரை வந்து வயிற்றில் குத்த விட்டுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, உன்னை நான் லவ் பண்ண நினச்சியா, உன்னை போட்டு தள்ளுறதுக்காக வந்தேன்டான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஆக்ரோஷமாக அந்த பெண் சொல்ல ஆரம்பித்தவொடனே ஒரு காதலி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அதிர்ச்சி ஏற்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிட்டு செகண்ட் ஆஃப் என்ன நடக்குது, இப்போ இந்த இடத்தில் ஏன் சனாஸ் காஸ்டி வந்து அப்படி நடந்துக்கிட்டாங்க, இவங்க ஏன் இவ்வளோ அளவுக்கு வன்மத்தோட திரிஞ்சிட்டு இருந்தாங்க, விமல் என்ன தப்பு செஞ்சார் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்வி தான் செகண்ட் ஹாஃபில் கொண்டு வராங்க. செகண்ட் ஹாஃபில் அப்படியே ஒட்டுமொத்தமாக கதை வேறு மாதிரி ட்ராவல் ஆகுது. விமல் செய்த தவறு என்ன, சனாஸ் காஸ்டி மறுபடியும் சேர்ந்தாங்களா, இல்லை அவங்க நியாயப்படி தன்னுடைய குற்றச்சாட்டுக்கு விமலை பலிக்கடாவாக ஆக்கினாங்களா அப்படிங்கிறத படத்தினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதை படம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். படத்தை ஓப்பனிங் சீன்லேயே ஒரு மாதிரி மிரட்டலாக ஆரம்பித்து வித்தியாசமாக ஏதோ சொல்ல போகிறாங்க, மாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ஒரு மஞ்சு விரட்டு இந்த ஜல்லிக்கட்டுலாம் நம்ம கேள்விப்பட்டு அனுபவப்பட்ட அந்த விஷயத்தை ஏதோ ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் வரப்போகிறாங்கன்னு பார்த்தா அப்படியே கொண்டு வந்து வேற எங்கேயோ திசை திருப்பி ஒரு படத்தை எங்கெல்லாம் கொண்டு போகக்கூடாதோ அப்படிலாம் கொண்டு போய் கடைசியில் எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டாங்க. இப்படி தான் சொல்லணும். ஏன்னா ஒரு படத்தை அழகாக திரைக்கதையுடன் ஆரம்பித்து அதனுடைய ட்ராவல் இருக்கு இல்லையா, ஒரு படத்தை நம்ம ஒரு சாதாரணமாக வச்சுங்களேன், ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு கதை அதற்கான வழியை தேடிக்கொண்டே போகும். அது திரைக்கதை அதையும் உருவாக்கும். அந்த திரைக்கதைக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண போவோம். அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுக்குள்ளே வந்து வெற்றி திரைப்படமாக மாறிட்டு இருக்கோம். ஆனால் பல நேரங்களில் வெற்றி திரைப்படத்திற்கான கதை இருக்கும், ஆனால் திரைக்கதை பயங்கர திரோபையாக இருக்கும். ஸோ அதனால் அது அப்படியே ஆகும், அந்த படத்தை ஒட்டுமொத்த அதில் பாதாளத்தை போட்டு குழி தோண்டி புதைச்சி மூடிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட வேலையை வடத்திற்கு செய்திருக்கிறது. ஏன்னா நல்ல கதையாக கெட்ட கதைன்றதை தாண்டி ட்ரீட்மெண்ட்டில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. சரி, இதை பின்னாடி பேசுவோம். இந்த படத்தில் வந்து விமல் நடிச்சிருக்கார். விமல் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கார். ஆக்சுவலாக ஒரு சில காட்சிகள் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கார், மற்ற காட்சிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கார். என்ன காரணம்னு தெரியல. விமல் வந்து இளைச்ச மாதிரியும் இருக்கார் சில நேரங்களில். சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நாள் விட்டு எடுத்திருப்பாங்க போல இருக்குது. ரொம்ப இளைச்சிருக்கார். அது கொஞ்சம் கவனிக்கலைன்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் விமலுடைய நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி இந்த படத்திற்கு இன்னும் அவர் வந்து சரியாக அந்த கேரக்டரை வந்து எம்பசைஸ் பண்ணவோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ அதுக்கு என்ன நிறையான என்ன காரணத்துக்காக அவர் இயங்குறாரு அப்படிங்கிறத பற்றிலாம் பெருசாக ஒன்றும் சொல்லலை. சாதாரணமாக அவர் மாடு பிடிக்கிறதுக்காக அவர் ஜல்லிக்கட்டு காளைகளை வந்து உருவாக்கக்கூடியவர். அங்கே அப்பா வந்து கோசாலையில் இருக்கார், அதனால் அந்த எண்ணம் அந்த பழக்கம் இவருக்கு, அதனால் இவர் பண்ணுறார். இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம். அது வந்து விமலுக்கு வந்து அதை அந்த கதாபாத்திரத்துக்கு வச்சதே வந்து தப்புன்னு நினைக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் படுத்தியிருக்கலாம். அதே போல் ஆடுகளம் நரேன் வந்து மீசையை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்பா சென்டிமெண்ட் பேசுறது, அப்புறம் ஊர் பெரியவன் அப்படிங்கிற விஷயத்தில் பேசுறது, நல்லவராக காமிச்சிக்கிறது, இதில் கத்துறது இதுதான் போயிட்டுருக்கு. அப்புறம் இன்னொரு ஆப்போசிட் கேரக்டரில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சந்தன வேலா இருப்பார்.
ஆடுகளம் நரேன் அங்கே வந்து ரத்னவேலாக நட்டி நட்ராஜ் ஓப்பனிங் சீன்லேயே நட்டி நட்ராஜை காட்டும் போது ஒரு டெரராக காட்டுவாங்க. என்னடா அந்த மனுஷன் டெரராக காட்டுறாங்கன்னு பார்த்தா அப்படியே அடிமாட்டுக்கு அனுப்பி விடுவார் கண்ணுக்குட்டியே. அப்புறம் பார்த்தா அவர் காணாமல் போயிடுவார். படம் முழுக்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காணவே காணும். செகண்ட் ஹாஃபில் பார்த்தா தொபக்குன்னு எழுந்து வருவார். இவர் எங்கே போனார், எதுக்கு வந்தார் அப்படின்னு தான் படத்தினுடைய மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அது படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நட்டி நட்ராஜுடைய நடிப்பு இந்த படத்தில் நார்மலாக இருக்குது. நல்ல ஒரு சீன் வந்து மாடு பிடிக்கிறதுக்காக வருவாங்க. ஸோ மாடு பிடிக்கிற இது நடந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிரவுண்டில். அவர் வந்து அவரும் அவருடைய மனைவியும் ஸ்டேஜில் உட்காந்துருப்பாங்க. காலை தூக்கி போட்டு உட்காருவார் வேட்டியோட. நல்ல கம்பீரமான அந்த லுக்கை கை அப்படி தூக்கி வச்சுட்டு ஒரு மாதிரி பார்ப்பார். அந்த பார்வை வந்து நட்டிக்கிட்ட ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையாகவே அந்த அந்த ஒரு சீனில் வந்து நட்டி வந்து வித்தியாசமாக இருந்தார். நிறைய சீனில் நட்டி ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அப்புறம் வந்து பாலசரவணன் வந்து இந்த படத்தில் நல்லாவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அவர் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரு விமலுடைய ஃப்ரெண்டு மட்டும் இல்லை, சொந்தக்கார பையன். அதனால் அவருடைய அப்பாவோட பேசுகிற காமெடி கலக்கலான சில சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. தீபா சங்கர் வந்து இந்த படத்தில் விமலுக்கு அத்தையாக நடிச்சிருப்பாங்க. ஐயோ, அவங்களுடைய நேட்டிவிட்டி ஸ்லாங்கு, அவங்க பேச்சு, அவங்களுடைய சாதாரணமாகவே அவங்க நடந்துட்டு போனவே அந்த சீன் வந்து அவ்வளோ கலகலப்பாக இருக்குது, அவ்வளோ உண்மையாகவும் இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. அதாவது நடிக்கிறாங்களா அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், அப்படியே வந்துட்டு போனால் கூட ரொம்ப அழகாக இருக்குது. தீபா சங்கர் வந்து இதில் நல்லா தன்னை வந்து மிக அழகாக மெருகுபடுத்தியிருக்காங்க. இயக்குனர் சரியாக பயன்படுத்தியிருக்கார். அதுக்கப்புறம் மதுசூதன் ராவ் வந்து ஊன்னு கத்திக்கிட்டே போகிறாரு. அவர் எதிர் சைடில் இருக்கக்கூடிய தன்னை அவமானப்படுத்திட்டான் ஹீரோ அப்படிங்கிறதுக்காகவே தெரியாமலும் நடந்த ஒரு விஷயத்தை கூட பெருசாக ஏற்றுக்காம பண்ணது. அது மட்டும் இல்லை, ஊர் மக்கள்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டில் மஞ்சு விரட்டு நடந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து தன்னுடைய வண்டியோட வந்து இறங்கி கத்தியை தூக்கிட்டு வந்து ஹீரோ வெட்ட வராரு. அத்தனை பேர் வேடிக்கை பார்க்குறாங்கன்றது வந்து அபத்தமான திரைக்கதை, அபத்தமான சீன். அப்படிப்பட்ட அளவுக்குலாம் நடக்காதுன்றதை நம்ம சினிமாவாக இருந்தால் கூட ஒரு நம்பகத்தன்மையாக பண்ணணும். அது மதுசூதன் ராவ் பாவம், அவர் நடிக்க விட்டுருக்காங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்புறம் வந்து இந்துமதி நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து கதாநாயகி சனாஸ்கா ஸ்ரீ வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அழகாக இருக்கக்கூடிய சனாஸ்காவை இதில் கதைக்கு, அதாவது எப்பயுமே அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் இல்லையா, அந்த ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது அழகாகவே காமிச்சிட்டு ஆபத்தை பின்னாடி காட்டுறது நல்ல விஷயம். ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் காமிச்சது, செகண்ட் ஹாஃபில் அவங்களை ஏன் வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக வேஸ்ட், அப்படி தூக்கி கடாசிட்டிங்கன்னு தெரியல, கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டிங்க. அதாவது ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நியாயம். அதுக்கப்புறம் அவங்க எப்படி புஷ்ஷுன்னு போவாங்க, புஷ்வானமா? அப்போ அதுக்கு ஒரு நியாயம் இருக்கணும்ல. எடுத்தவனே நல்லவன், எடுத்தவனே கெட்டவன், ஒன்று இப்படி இல்லை அப்படி சொல்லக்கூடாது இல்லையா. ஒரு சினிமாவை அப்படி செய்வது அவ்வளோ நியாயமாக தெரியல. ரைட். இந்த படத்தில் இதெல்லாம் வந்து முனிஷ்காந்துடைய நடிப்பு வந்து குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கார் மனுஷன். காமெடி மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல அவர் தான் வந்து படத்துக்கான டேர்னிங் பாயிண்ட்டாகவே இருக்கார். ஸோ விமல் மேலே ஏற்பட்ட குற்றச்சாட்டுக்கு மிக முக்கியமான காரணத்துக்கான டேர்னிங்கே இவர் தான் அப்படிங்கிறத வந்து சொல்லும்பொழுது நம்மளுக்கே அதிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் அந்த படத்துக்கு வைத்த லாஜிக் இருக்குல்ல, நம்பர் 1 ஒஸ்ட்டு. ஏன்னா இந்த படத்தில் நிறைய இடங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஒரு அப்ரூவலாக அல்லது ஒரு வித்தியாசமாக ஒரு கேரக்டர் வருது, அதுதான் வந்து கதையினுடைய ஒட்டுமொத்தமான திரைக்கதைக்கு மாற்றத்தையும் ஒரு விதமான விளக்கத்தையும் கொடுக்க போகுது. அப்படின்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய சம்பவம் இருக்குல்ல, இது வரைக்கும் பார்த்து சலித்து 10,001, 20,001, 1,01ன்ற மாதிரி ஏதோ எல்லாம் பார்த்து பழகின சம்பவத்தையே தூக்கி எதுக்கும் ஒரு விஷயமா வச்சு அது ஒரு காரணமாக்கியிருக்காங்க பாருங்கள். அதனால் அது பெருசாக நம்மளை வந்து ஈர்க்கலை. ஆனால் முனிஷ்காந்தனுடைய நடிப்பு நம்மளை ஈர்க்குது. அந்த வகையில் ஓகே, சரி, இதெல்லாம் நடிகர்களுடைய பங்களிப்புன்னு சொல்லிட்ட போது இதனுடைய ஒளிப்பதிவுக்கு வரலாம். ஒளிப்பதிவு பிரசன்னா எஸ் குமார் அவர் பண்ணியிருக்கார். பிரசன்னா எஸ் குமார் ஒரு நார்மல் மூவிக்கு அவர் என்ன பண்ணுவாரோ அந்த வேலையை அவர் அழகாக பண்ணிட்டார். அது மேலே ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது. கேமராவில் இதில் வந்து அதே மாடு அதே இது எப்போ பாரு அதே தான்றப்ப அவர் என்ன பெருசாக செஞ்சிட முடியுன்றதை தாண்டி ரொம்ப அலுப்பு தட்டுது நம்மளுக்கு. பல இடங்களில் ஒரு அலுப்பு தட்டுது சுத்தமாக. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதனுடைய படத்தொகுப்பு வந்து சாபு ஜோசப் பண்ணியிருக்கார். சாபு ஜோசப்புடைய படத்தொகுப்பு படத்திற்கு பலமான்னு கேட்டால் பல இடங்களில் வந்து லாஜிக்கை மீறி இருக்குது, சில இடங்களில் வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு. அது டைரக்டர் சொல்லி பண்ணுறாரா இல்லை இவரே பண்ணியிருக்காரான்னு தெரியல. ஸோ எடிட்டிங் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், படத்திற்கான உரையாடல் பாடல்கள் வந்து ஞானக்கரவேல். பாட்டு பெருசாக மனசில் ஈர்க்கலை. உரையாடல் ஒரு சில இடங்கள் கவனிக்க வைக்குது, பெருசாகவும் அதுவும் இல்லை. ஆனால் டி இமான் இந்த படத்துக்கு இசையமைத்தார் அப்படின்னு போட்டிருக்கும் போது ஆச்சரியமாக இருந்தது. டி இமான் எங்கே இசையமைச்சிருக்கார் அப்படின்னு. அவருடைய டச் எதுவுமே கிடையாது படத்தில். ஞானக்கரவேலுடைய பாட்டுக்கு அவர் இசையமைத்ததும் சரி, காதல் பாட்டாகட்டும், ஒரு பொங்கல் பாட்டு ஒன்று வருது, அந்தோனிதாசன்லாம் பாடியிருக்காரு. ஸோ பெருசாக ஈர்க்கலை, என்னவோ தெரியல. டி இமான் இந்த படத்தில் ரொம்ப ஈடுபாடோடு பண்ணாரா அல்லது ஈடுபாடு இல்லாமல் பண்ணாரான்னு தெரியல. படத்துக்கு அவருடைய பங்களிப்பு 0 தான் அப்படின்னு சொல்லுவேன். நல்லாவே இல்லை, அப்படி தான் சொல்லணும், வேறு வழியே கிடையாது. அப்புறம் வந்து இந்த படத்துக்கான
அடுத்த கட்டம் பார்க்கும்போது இயக்குனர் கேந்திரன் வி. கேந்திரன் வி என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஒரு வலுவான திரைக்கதையும் ஒரு நல்ல கதையையும் நல்ல அழகான ஆர்டிஸ்ட்டை வச்சு வேலை வாங்கியிருந்தாருன்னா ஒரு வெற்றி திரைப்படத்தை கொடுத்துருக்க முடியும். ஏதோ நான் வந்து ஒரு கமர்ஷியல் மூவி தரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில் மெனக்கெட்டிருக்கார். அதில் தெரியுது நல்லாவே. ஆனால் எதுவுமே நம்பகமான அல்லது எல்லாத்துக்குமே வந்து நியாயம் கற்பிக்கக்கூடிய ஒரு நேர்த்தியான திரைக்கதையுடன் நேர்த்தியான சம்பவங்களுடன் அதை உண்மையான சம்பவங்களுடன் வைத்திருந்தால் இந்த படம் மிகச்சிறந்த படமாக வந்திருப்பதற்கு சாத்தியங்கள் ஏராளமாக இருந்தது. அத்தனையும் கோட்டை விட்டிருக்கார், வேற ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் ஒட்டுமொத்தமாக படம் பார்க்கும்போது நம்மளுக்கு போர் அடிக்கலைன்றதை தாண்டி என்னடா பார்த்ததே திரும்பி பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் இருக்கும், ஒரு சின்னதாக ஒரு எஸ்டேஷன் இருக்குது. பட் படத்தை பார்க்கலாமான்னு கேட்டால் பார்க்கலாம் என்று நான் சொல்லுவேன். ஏன்னா இது சப்பக்கட்டு கிடையாது. ஒரு படத்தை பார்க்கும்போது வேஸ்ட் இப்போ பார்க்க போகாதீங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. அப்படிலாம் கிடையாது, படத்தை பார்க்கலாம். ஏன்னா ஒரு அழகான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. 2.5 மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை என்ன விஷயத்தை சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்குன்றதை கடந்து இதெல்லாம் செஞ்சிருந்தால் இந்த படம் ஒரு தரம் வாய்ந்த திரைப்படமாக வந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தின் வழியாக நம்ம சொல்லிக்கிறது. ஏன்னா ஒரு விமர்சனம்ன்றது பாராட்டு மட்டுமே கிடையாது, குறைகளை மட்டுமே சுட்டி காட்டுவதல்ல. ஏன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதல்ல. இத்தனை குறைகளையும் சரிப்படுத்தி இருந்தால் இந்த படம் மிக 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 சிறந்த படமாக மாறி இருக்கும் என்பதுதான் யதார்த்த உண்மை. ஸோ வடம் அப்படிங்கிற இந்த படத்தை பற்றி சொல்கிறோம்னா, வடம் பிடித்து இந்த படக்குழுவினர் இழுத்து சினிமா என்கிற நடுத்தெருவில் விட்டு கதையை விட்டுட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். தேரை முச்சந்தியில் விட்டு நகர்ந்து விட்ட என்ன செய்யலாம் இவங்கள? ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ அந்த தேரை அழகாக கொண்டு வந்து ஊர்வலத்துக்கு கொண்டு வந்து இருந்தால் நம்ம எல்லாருமே மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பை கொடுத்துருப்போம். இருந்தாலும் இந்த படத்தை ஒரு தடவை தேட்டரில் போய் பாருங்கள். இந்த குழுவினருக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமே தான். ஏன்னா ஒரு வெற்றி என்பதை கடந்து அவர்களை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த விமர்சனம் கூட சொல்லுது. மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தை சந்திக்க போகிறோம். இந்த விமர்சனத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் எனக்கு இந்த கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், சரியா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடை பெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு, அதே நாகா. See you, bye bye.